விஜயபுரம் நேஷனல் பில்டர் அவார்டு வழங்கி சிறப்பித்த இந்த காலை வேளையில் அவர்களுக்கும் தலைவர் உள்ளிட்ட அனைத்து ரோட்டரி கிளப் ஆஃப் விஜயபுரம் அனைவருக்கும் அனைத்து ஆசிரியர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவில் சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற சுதர்சன் அவர்களுக்கும் அசிஸ்டன்ட் கவர்னராக வீற்றிருக்கும் அபிடேஷ் சுப்பிரமணியம் சகோதரர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கரு இல்லாத முட்டையும் குரு இல்லாத கல்வியும் சிறக்காது என்பது நானாவே படிச்சுட்டேன், நானாவே செஞ்சுட்டேன் அப்படிங்கிறது ஆசிரியர் என்பவர் வகுப்பறையில் மட்டுமல்ல, வீட்டில், சமுதாயத்தில், எல்லா இடங்கள்லையும் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் போர்வை வேணா இல்லாம இருக்கலாம். ஆனா குறிப்பிட்டு ஆசிரியர் சமுதாயம் அப்படிங்கிறது எந்த அளவுல முக்கியம் அப்படின்னா, ஜப்பான் நாட்டுல ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுறது. அப்ப தமிழ்நாட்டிலிருந்து போனவங்க சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஆசிரியர் தினம் கொண்டாடுறாங்க, ஏன் உங்க நாட்டில் ஆசிரியர் தினம் கொண்டாடுறது அப்படின்னு அவங்க சொன்னாங்களா. ஒரு நாள் ஃபுல்லாக அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க அவரை ஜப்பான் நாட்டை சுற்றி பார்க்குறது. அங்கே டீச்சர்ஸ் ஷாப் அப்படின்னு இருக்குதான். அங்கே டீச்சர்ஸ்க்கு தான் முக்கியத்துவம். அந்த கடைகளில் அவங்க எது வேணாலும் வாங்கிக்கணும். அதே மாதிரி ட்ரெயினில் கம்பார்ட்மெண்ட்டில் டீச்சர்ஸ் கம்பார்ட்மெண்ட். அப்போ அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் தினமும் அவர்கள் ஆசிரியர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால எங்களுக்கு தனியாக ஆசிரியர் தினம்னு கொண்டாட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜப்பான் நாட்டில். கற்றாரை கற்றாரை பாமுருவர். அதன்படிதான் ஆசிரியர்களை கொண்டாடக்கூடியவர்கள் அவர்கள் கல்வியாளர்களாக, அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் ஆசிரியர்களை கொண்டாடுவார்கள். அதில் இந்த கிளப், ரோட்டரி கிளப் ஆஃப் விஜயபுரமும் ஒன்று. இந்த கற்றாரை கற்றாரை பாமுருவர் என்று சொன்னது ஔவையார் மூதுரையில சொல்லியிருக்கிறார். அடுத்தது, கற்றவருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. நம்ம கல்வி கற்றதுனாலதான் இங்க வந்திருக்கிறோம். நம்ம கல்வி கற்கல அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இதற்கான வாய்ப்புகளும் நமக்கு இல்லை. நம்மளை விட சிறந்த ஆசிரியர்கள் கூட இந்த போன்ற வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கான கலன், அதாவது விருதுகளினால் மட்டுமல்ல ஆசிரியர்களுடைய உன்னதம் தெரிவிக்க, அவர்களுடைய மாணவர்கள் கூட ஒரு உங்களால நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்றாங்க இல்லையா, அதுவே ஒரு பெரிய விருது தான். நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இங்க வருவதற்கும் இந்த விருதுகளை பெறுவதற்கும். அடுத்ததா மாணவர்கள் இங்க வந்திருக்கணும். மாணவர்களுக்காக பேச வேண்டியதுதான். ஆனா நம்ம ஆசிரியர்கள் அதிகமா இருக்கிறதுனால நம்மளை கொண்டுட்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி சேவை சங்கமும் இங்க இருக்கிறது, அவர்களும் இதை கொண்டு செல்வார்கள். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லுவோம், ஆண்களிடம் சம்பளத்தை கேட்கக்கூடாது, பெண்களிடம் வயதை கேட்கக்கூடாது அப்படின்னு. அதே போல மாணவர்களிடம் மதிப்பெண்களை கேட்கக்கூடாது. மாணவர்களை மதிப்பெண்களால் மட்டுமே அவர்களை அளவிடக்கூடாது. ஒரு 10th எக்ஸாம் முடிச்சோடனே சொந்தக்காரங்க, அப்பா அம்மா, தெருவில் உள்ளவங்க எல்லாம் என்ன மார்க், என்ன படிக்க போறது, என்ன காலேஜ், இதுவே நம்ம தவிர்க்க வேண்டியது. மாணவர்களுடைய மனநலன் பாதிக்கக்கூடாது. நம்ம நல்லா படித்தோம், 80, 90, 70 அதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்திலலாம் ஆசிரியர்கள் படித்தாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா எந்த ஒரு கெட்டதும் கிடைக்காது, நல்ல சூழ்நிலை அமைந்தது. பெற்றோர்களுக்கு நம்ம பயந்தோம், பெற்றோர்கள் நம்மளை பற்றி பயப்படது. ஆசிரியர்களுக்கு மரியாதை இருந்தது. ஒரு மரியாதையான சமுதாயத்தில் நம்ம இருக்கோம். ஆசிரியர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், அவங்க நம்மளை எங்க போறோம் எங்க வரோம் நம்மளை வழிநடத்தவே இல்லை. அவங்க வழிநடத்துற அளவுக்கு நம்மளும் நடந்துக்கணும். அது ஒரு அழகான ஒரு சமுதாயமா இருக்கு. இங்க எல்லாமே கையில கிடைக்குது. எல்லா ஒரு கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் நம்ம கையில கிடைக்குது. இப்ப மாணவர்களிடம் பாடம் நடத்துறது ஆசிரியர்களுக்கான மிகப்பெரிய சவால். ரொம்ப எளிமையான விஷயமே கிடையாது. மாணவனுக்கு இன்னைக்கு தலைவலியா, சரி அவனுக்கு இன்னைக்கு பாடம் அவன்கிட்ட கேட்கணும், நாங்கள் இன்னைக்கு பாடம் நடத்தலாமாப்பா, அவங்க ஓகே சொன்னாதான் பாடம் நடத்தும். ஒரு பையன் கொட்டாய விட்டான், தூக்கம் வந்துச்சுன்னா அப்படியே நிப்பாட்டிடும். ஏன்னா மாணவர்களுக்கு நம்ம செய்யணும். எந்த ஒரு விஷயத்த நம்ம புதுசா சொன்னாலும் அவர்களுக்கு
வேண்டியதா இருக்கு. ஆசிரியர்கள் என்பவர்கள் முதல் நாள் மாணவர்கள் அவ்வளவுதான். ஆனா அதையும் தாண்டி ஆசிரியர்களுடைய இது டீச்சர்ஸ் பேரண்ட்ஸோட ரோலையும் எடுத்துக்கணும், சமுதாயத்தோட ரோலையும் எடுத்துக்கணும். நம்ம ஆசிரியர்கள் வந்து நமக்கே தெரியும், அந்த அந்த நேரத்துல மட்டும் ஆசிரியர்களா இருக்கக்கூடாது. எல்லா நேரத்திலையும் ஆசிரியர்களாக இருக்க வேண்டிய பணி ஆசிரியர் பணி. ஏன்னா எல்லா கண்களும் நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும், கவனித்துக் கொண்டே இருக்கும். நம்ம இரு கண்களாக மாணவர்களை பார்ப்போம், மாணவர்கள் அத்தனை கண்களாக ஆசிரியர்களை பார்ப்பார். அப்ப நம்ம 24 மணி நேரம் ஒரு ஆசிரியராகவே ஒரு முகமூடி போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் இந்த சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு அழகாக இருக்கப்படும். அதே மாதிரி மாணவர்களை எந்த இடத்திலையும் நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. அது பெற்றோர்களுக்கு மிக முக்கியமாக தெரிய வேண்டியது. அவன் அந்த காலேஜில் படிச்சிருக்கான், அவன் அந்த பண்றான். எந்த ஒரு மாணவனும் பெற்றோர்களை கம்பேர் பண்ணதில்லை, டீச்சர்ஸை கம்பேர் பண்ணதில்லை. இந்த டீச்சர் இப்படி எடுக்கிறாங்க, இந்த டீச்சர் இப்படி சொல்றாங்க அப்படின்னு. அதே மாதிரி பெற்றோர்களையும் அவங்க கம்பேர் பண்றது இல்லை. அதனால நாமும் மாணவர்களுக்கான அவர்களுடைய மனநலன் தெரிந்து அவர்களுக்காக நம்ம எடுக்கணும். இப்ப AEIOUங்கிறது வந்து தமிழ், அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஒரு உயிரெழு. அதே போல மாணவர்களுக்கு வகுப்பறையில் சொல்லிக் கொடுக்கப்படும் எஜுகேஷன் பிஹேவியர். ஒரு காயின்ல வந்து 2 சைடும் ஒரே மாதிரி, அதாவது செல்லும்படியா இருக்கும். ஒரு காயினை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 பக்கம் இருக்கிற மாதிரி தான் ஒரு கல்வியில எஜுகேஷன் பிஹேவியர். இந்த 2 சொற்கள்ல தான் AEIOUங்கிற அந்த உயிரிழத்துக்குள்ள இது நம்ம வகுப்பறையில ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பது. நம்ம சொல்லலாம் டீச்சர்ஸ் இல்லைன்னா கூட சிலர் சொல்லுவாங்க, கிண்டலுக்கு சொல்லுவாங்க, டீச்சர்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த பிள்ளைங்க படிச்சுக்கோ, மொபைல்ல படிச்சுக்கலாம். அப்படி கிடையாது. ஏதோ ஒரு ஸ்பார்க் அந்த வகுப்பறையில் நடக்கிற அந்த மந்திரம், அந்த தந்திரம், அந்த ஒரு மேஜிக் எந்த மொமெண்ட்ல வேணாலும் நடக்கலாம். ஆசிரியர்கள் பாடம் சொல்லிக் கொடுக்கும் போது பாடத்தை படிச்சுட்டு போக மாட்டாங்க, அது ரிலேட்டடா நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அப்ப எந்த பிள்ளைக்கு எந்த ஒரு விதை முளைக்குதோ அது விருட்சமாகும். அப்ப ஏன்னா பேரண்ட்ஸ் சொல்லும்போது ஸ்டூடெண்ட் அவங்க பிள்ளைகள் வந்து கேட்க மாட்டாங்க, போமா அவனுக்கு தெரியாதுன்னு போயிடுவாங்க. அதே ஒரு வகுப்பறையில அந்த மாணவர்கள் அமைதியாக இருந்து கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது, கவனம் அதிகப்படுத்துகிறது. அப்ப ஆசிரியர்களோட பங்கு அளப்பரியது. வகுப்பு என்பது அந்த 3 மாசத்தோட அந்த தேர்வோட முடிய போறது, அந்த மதிப்பெண்களோட முடிய போறது. ஆனா அந்த ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல, அந்த விஷயம்தான் மேலானது. அதற்காகத்தான் ஆசிரியர்கள். அதே மாதிரி நான் ஒவ்வொரு ஆசிரியர்கள் வந்து முதல் முறையா LKGக்கு தான் நான் பாடம் எடுத்தேன். அந்த மாணவர்களை எடுத்தேன். பாத்திமா ஸ்கூல்ல ஆசிரியர் பணி வரும்பொழுது ஒரு 2 மாசம் கழிச்சு ஒரு பேரண்ட் வந்து சொன்னார், ஸ்கூல் ஃபீஸ் 2000 வாங்குறாங்க, ஆனா டீச்சர் இந்த ஒரே ஒரு விஷயத்திலேயே அந்த 2000 போயிட்டு அப்படின்னாரு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன். என் பிள்ளை வந்து மம்மி டேடின்னு சொல்லுது. அப்போ வந்து ஒரு ஆங்கில மோகமா இருந்து, அப்ப மம்மி டேடின்னு சொல்லும் போது அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கு. ஆனா இந்த இப்போ கடந்து வர்ற காலத்துல அப்பா அம்மான்னு சொல்றது, அந்த அப்பா அம்மான்னு சொல்றதுடைய தமிழ் மொழியோடைய அந்த ஆழம் தெரியும் இல்லையா? அதே மாதிரிதான் இப்ப நான் புதுப்பார்வைங்கிற இடத்துல கொலுசுங்கிற மாதைகளை எழுதிக்குவாங்க, பெற்றோர்களுடைய பங்கு, ஆசிரியர்களுடைய பங்கு, மாணவர்களுடைய பங்கு அப்படின்னு. அப்ப அந்த ஒவ்வொரு இடத்துலையும் 3 பேருடைய முக்கியத்துவம். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், ஆசிரியர், பெற்றோர், மாணவர்கள் மூவருமாக இருந்து செயல்பட வேண்டியது. பெற்றோர்கள் ஆசிரியர் என்ன சொன்னாங்கன்னு கேட்பாங்க, இதுதான் டீச்சர் சொல்லித் தராங்களான்னு பெற்றோர்களும், டீச்சர்ஸ் என்ன சொல்றது, இதுதான் வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்லித் தராங்களான்னு கேட்கறதும். இது வந்து ஒரு மாணவ சமுதாயத்துக்கான நல்ல விஷயமா இருக்காது. 3 பேரும் உட்கார்ந்து 3 பேரும் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான செயல் ஆசிரியர் அவர்களுடைய பங்கு என்பது. இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு